திமுக அரசின் மீது பல விமர்சனங்களை வச்சீங்க. அதை விட பெட்டரா நாங்கள் ஆட்சி செய்வோம்னு சொன்னீங்க. அந்த ஆட்சியில் செய்யலை, இந்த ஆட்சியில் செய்வீங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்துச்சா இல்லையா? நீங்களும் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? அதை தான் மக்கள் கேட்குறேன். அதே இந்த கவர்னர் உரை இடம்பெறலைங்கிற அதிருப்தி நமக்கெல்லாம் ஆனா இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லும் பொழுது கடந்த கவர்னர் உரையில நாங்க கொடுத்த இது எல்லாத்தையும் கவர்னர் மாத்துங்கலாம் சொல்லியிருக்காங்க. பட் இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்கல, ஏதோ டீலிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி நம்ம அது புரிஞ்சுக்கிறது? எனக்கு என்னன்னு தெரியல. அது அவங்களுடைய கருத்து. நாம என்ன சொல்றோம்னா, போன முறை ஆர்.எம். ரவி ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக நடந்தார். ஒரு அரசு எழுதி தரக்கூடிய உரையை வாசிப்பது மட்டும் தான் ஆளுநருடைய கடமை. இன்னைக்கு அந்த அரசு என்ன எழுதி கொடுத்துருக்கோ அதான் ஆளுநர் வாசிச்சார். அதெல்லாம் சர்ச்சை இல்லை. இதே மாதிரி திமுக அரசும் அந்த உரையை அப்போ எழுதி கொடுக்கும்போது ஆளுநர் வாசித்ததுனா தவறு இருந்திருக்காது. ஆனால் அந்த ஆர்.எம். ரவி அவர்கள் அந்த சமயத்தில் பண்ண தவறான போக்குகள் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் வகையில் இருந்தது. அது கண்டிக்கத்தக்கது. இப்போ அது மாதிரி செஞ்சுதான் நம்ம அதையும் கண்டிப்போம். நமக்கு டிவிக்கு அரசா கவர்னரா என்பதெல்லாம் முக்கியமல்ல. என்ன ஜனநாயக நடைமுறையோ, என்ன சட்ட மரபுகளோ அது மதிக்கப்பட வேண்டும். போன முறை ஆர்.எம். ரவி திட்டமிட்டு திமுக அரசுடைய பல நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் விதமாக செயல்பட்டார். இந்த இதில் அது இல்லை. அதுவும் நல்ல விஷயம். ஆனால் என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் இது நல்ல விஷயங்கள் அடிப்படையில் நம்ம அதை பாராட்டணும். Velamal Engineering College. Admissions open. Begin your future.